Assalamualaikum viewers, welcome back to my channel. இன்னைக்கு லஞ்சுக்கு கீமா பிரியாணி செஞ்சிருந்தேன். அந்த ரெசிபியை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீட்டில் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் இருந்துச்சு. அதை வச்சு இந்த பிரியாணியை டக்குன்னு பண்ணிடலாம். இங்கே நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். குக்கர் இல்லாட்டி பிரியாணி வெசல் எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதோட நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பட்டை எடுத்திருக்கேன். அதோட 2 அன்னாசி பூ, 4 கிராம்பு, ஏலக்காய், அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிரியாணி இலை இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்குங்க. வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி இந்த கரம் மசாலானா எண்ணெயில் நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நான் இந்த மாதிரி நறுக்கிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு யூஸ்வலாக நம்ம சேர்க்குற தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் புதினா இலை இதெல்லாம் அந்த டைம் வீட்டில் இல்லைங்க. அதனால் இதை நான் சிம்பிளாகவே செஞ்சுட்டேன். இருந்தாலும் இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணுங்க. அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேங்க. அதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, புதினா இலை இருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக போடுங்க. என்கிட்ட அப்போ இல்லை. இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி இல்லைன்னா நம்ம தயிரை டபுள் குவான்டிட்டியில் சேர்க்க போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி நான் 2 கப்பு தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் கீமா, தயிர் அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நான் மசாலா சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம். எனக்கு அப்போ இல்லை. அதனால் கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இந்த ரெசிப்பியில் தக்காளி சேர்க்கலைன்னா தயிரை நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா எந்தளவுக்கு புளிப்பு இருக்குமோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். இந்த டைமில் நான் கொஞ்சோண்டு இறைச்சி மசாலா சேர்த்துக்கிறேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இந்த இறைச்சி மசாலாலேயே மல்லித்தூள்லாம் கலந்துருக்கிறனால நான் மல்லித்தூள் தனியாக சேர்த்துக்கல. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் 2 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கூடவா யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் 1 கப்பு கீமாவை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த கீமாவை நான் ஏற்கனவே வேக வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு விழுதுலாம் போட்டு நல்லா வெந்துருச்சு. அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வேறு ஒரு ரெசிபி செய்கிறதுக்காக கீமாவை வேக வச்சேன். ஆனால் இன்றைக்கி பிரியாணி செய்யலான்னு தோணுச்சு. அதனால் இந்த கீமாவையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்காக. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஏன்னா கீமாவில் மசாலா நல்லா இறங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீமா மசாலா தயாராகிடுச்சு. இன்னும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 2 கப்பு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த அரிசியெல்லாம் இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தண்ணியில் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 3 கப்பு அளவுக்கு தண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் வெங்காயம் வதக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்க வேண்டாம்.
அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். மூடினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சிம்லேயே வச்சுருக்க வேண்டியது தான். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அவ்வளோதாங்க, கீமா பிரியாணி தயாராகிடுச்சு. பிரியாணி செய்கிறதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு ஒவ்வொரு பொருட்களும் வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் சுலபமாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கடைசியாக கார்னிஷிங்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண குட்டி குட்டி ஷேலட்ஸ். இது ரெடிமேட் ஷேலட்ஸ் தாங்க. இது சிங்கப்பூரில் எந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் கிடைக்கும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.